வணக்கம் மக்களே! நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தி ஜீனியஸ் ஷோ. நான் உங்களோட ஜீவா. இன்னைக்கு இந்த வீடியோல அகதா கிறிஸ்டியோட ஒரு சூப்பரான த்ரில்லர் பத்தி தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம அகதா கிறிஸ்டியோட மர்டர் ஆன் தி ஓரியன்ட் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்போம். அதோட வீடியோவும் நான் குடுக்குறேன். கண்டிப்பா செக் அவுட் பண்ணி பாருங்க. பொதுவாவே ஒரு மர்டர் மிஸ்டரினா கில்லர் வந்து கொலையெல்லாம் பண்ணிட்டு போய் ஓடி ஒளிஞ்சிருவான். ஆனா அதுக்கெல்லாம் கம்ப்ளீட்டா ஆப்போசிட்டா அந்த கில்லர் வந்து அடுத்த கொலை நான் எங்க பண்ண போறேன், எத்தனை மணிக்கு பண்ண போறேன்னு சொல்லிட்டு உன்னால முடிஞ்சா கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு என்டையர் நரேட்டிவே செட் பண்றதே இங்க கில்லர் தான். இந்த கதையில கில்லர் வந்து பாய்ரட்டுக்கு திரும்ப திரும்ப க்ளூஸ் கொடுத்து உன்னால முடிஞ்சா கண்டுபிடிங்கிற மாதிரி தான் இந்த நரேட்டிவே போகும். ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்டெலிஜென்ட் மர்டர் த்ரில்லர் ரிட்டன் எவர் அப்படின்னு நான் சொல்லுவேன். அகதா கிறிஸ்டியோட ஏபிசி மர்டர்ஸ் பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கதையோட பிளாட் லைன் அண்ட் மோட்டிவ்குள்ள போயிடுவோம். பாய்ரட்டுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஒரு லெட்டர் வருது. அந்த லெட்டர்ல இந்த இடத்துல இத்தனை மணிக்கு ஒரு கொலை வந்து நடக்க போகுது இந்த டேட்ல அப்படின்னு சொல்லிட்டு எழுதி உன்னால முடிஞ்சா வந்து நீ இதை தடுத்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏபிசின்னு சைன் பண்ண ஒரு லெட்டர் வருது. ஃபர்ஸ்ட் டைம் இந்த லெட்டர் வரப்ப ஆண்டோவர் அப்படிங்கிற ஒரு இடத்துல கொலை நடக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. செகண்ட் டைம் வந்து பாக்ஸில், தேர்ட் டைம் வந்து சர்ஸ்டன். அதே மாதிரி எக்ஸாம்பிளுக்கு ஆண்டோவர்ங்கிற இடத்துல ஒரு கொலை நடக்குதுன்னா அங்க கொலை செய்யப்படுற பர்சனோட நேமும் ஏல தான் ஸ்டார்ட் ஆகும். பாக்ஸிலுக்கு பில ஸ்டார்ட் ஆகும், சர்ஸ்டனுக்கு சில ஸ்டார்ட் ஆகும். இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன்ல வந்து இந்த மர்டர்ஸ் நடக்கும். இதுல இருந்து பாய்ரட் வந்து எப்படி இந்த கில்லரை கண்டுபிடிக்கிறாரு அண்ட் இந்த புக்ல எப்ப வந்து கில்லரை நம்ம நெருங்கிட்டோம், இவன் தான் கில்லர் நீங்க ஃபைனலைஸ் பண்ண போறீங்களோ அப்ப அகதா கிறிஸ்டிக்கே உரித்தான ஒரு அன்எக்ஸ்பெக்டட் எண்டிங்கோட இந்த புக்கை முடிச்சிருப்பாங்க. ஒன் ஆஃப் த மோஸ்ட் பிரில்லியன்ட் எண்டிங் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த புக்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் பத்தி பார்த்தரலாம். இந்த பேட்டர்னை வந்து அவங்க நம்மளை வச்சு ஃபூல் பண்ணது. இந்த ஏபிசின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டர்ன்லேயே இந்த கில்லிங்ஸ் நடந்துகிட்டு இருக்கும். இது ஒரு சீரியல் கில்லர் அந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் கொண்டு போவாங்க. ஆனால் அந்த பேட்டர்ன் ஏன் அந்த பேட்டர்னை வந்து அவன் ஃபாலோ பண்ணுறான் அப்படிங்கிறதுக்கு வந்து பெருசாக எதுவும் வெல் பண்ணவே மாட்டோம் நம்ம. பாய்ரட் மட்டும்தான் வந்து அந்த கேள்வியை கடைசியில் கேட்குற மாதிரி இருக்கும். இந்த பேட்டர்னை வச்சு நம்மளை இது ஒரு காரணத்துக்காக தான் நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நம்ப வச்சது ரொம்ப எஃபிஷியண்டாக பண்ணியிருந்தாங்க. எல்லா த்ரில்லர்ஸும் வந்து சின்ன சின்ன க்ளூஸ் கொடுக்கும். ஆனால் இந்த த்ரில்லர் எல்லா பேட்டர்னையுமே வந்து நம்ம கிட்ட ஷோ பண்ணிடுச்சு. ஆனால் அங்கே தான் ட்ராப்பே இருந்துச்சு. அந்த பேட்டர்ன் ட்ராப் வந்து பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. கடைசியா ரிவீல் ஆகுறப்ப, எல்லாத்தையுமே நம்ம மிஸ் பண்ணிட்டோம். அந்த மாரி ஒரு பாயிண்ட்ல தான் வந்து நம்மள நிறுத்தும். ஸோ அந்த ஃபேக் பேட்டர்ன் ட்ராப் இட்ஸ் அ கம்ப்ளீட் ஜீனியஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். அடுத்து என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண விஷயம், இந்த கில்லரோட சைக்காலஜிக்கல் கண்ட்ரோல். என்டையர் கண்ட்ரோலையுமே வந்து அவர் தான் நரேட் பண்ணுவாரு. எல்லாத்தையுமே அவர் தான் கண்ட்ரோல் பண்ணுவாரு. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் லெட்டர் வரும். அந்த மர்டர் முடிஞ்சிரும். அந்த மர்டருக்கு அப்புறம் இவங்களால எந்த க்ளூவுமே இருக்காது. ஏபிசி, ஏஏ அந்த ரயில்வே கைடு தவிர எதுவுமே உங்களுக்கு சிக்காது. அந்த பாயிண்ட்ல வந்து செகண்ட் லெட்டர் வரும். ஸோ செகண்ட் லெட்டர் வந்து ஃபியர்ல வராது. மறுபடியும் பாய்ரட்ட வந்து சேலஞ்ச் பண்ணும். நீ வந்து பெரிய இன்வெஸ்டிகேட்டர் அப்படின்லாம் சொன்னாங்க. என்ன உன்னால என்ன கூட கண்டுபிடிக்க முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் லெட்டர் வரும். ஸோ இப்படி லெட்டர்ஸ் கண்டினியூஸா வர வர என்ன ஆகும்னா, இந்த கில்லர் தான் வந்து என்டையர் நரேட்டிவுமே வந்து கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருக்கும். இந்த கில்லர் கேரக்டரை இவ்வளோ ஸ்ட்ராட்டஜிக்கா அவங்க எழுதுனனால கடைசியா கில்லர் யாருன்னு ரிவீல் பண்றப்ப அது ஒரு அப்சல்யூட் சர்ப்ரைஸாவே இருந்துச்சு. அடுத்தது இதுல ஒரு கேரக்டரை வந்து ஒரு பான் மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. நான் எந்த கேரக்டர் அப்படின்லாம் சொல்ல, நீங்க படிச்சே தெரிஞ்சுக்கோங்க. அது என்ன ஈஸியா நம்மள வந்து எல்லாத்தையுமே ஏமாத்துச்சு. ஒரு பாயிண்ட்ல வந்து உங்களால நம்ப முடியாத மாரி இருக்கும். என்னடா இவ்ளோ ஈஸியாவா வந்து அகத்தா வந்து நம்மளுக்கு கில்லர் யாருன்னு காட்டிக் குடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மேபி அந்த சிம்ப்ளிசிட்டில எதுனா ஒரு இக்கு வச்சிருக்காங்களோ அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கப்பவே, கம்ப்ளீட்டா கிளைமாக்ஸ் மாறி ஒரு கில்லர் யாருன்னு ரிவீல் பண்ற மாரி தான் இருக்கும். அந்த ஒரு இன்னோசென்ட் கேரக்டர் மாரி ஒரு பெர்சன யூஸ் பண்ணது வந்து ரொம்ப பிரில்லியன்ட்டாவே இருந்துச்சு. ரொம்ப ஈஸியா நம்மள ஃபூல் பண்ணுச்சு. பட் ரெகுலர் த்ரில்லர் ரீடர்ஸா நீங்க இருந்தீங்க அப்படின்னா, அது வந்து ஒரு மிஸ்டர் எக்ஸன் அப்படின்னு உங்களால ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிற முடியும். அடுத்தது இதுல இவங்க இந்த டென்ஷன பில்ட் பண்ண விதம். இதுல வந்து இந்த அன்பிரெடிக்டபிலிட்டிய வச்சு தான் வந்து என்டையர் டென்ஷனுமே பில்ட் பண்ணியிருப்பாங்க. சீரியல் கில்லர்ஸ் இருக்க மர்டர் மிஸ்டரீஸ் நீங்க எது படிச்சாலுமே, ஒரு குறிப்பிட்ட லெவல் ஆஃப் மர்டர்ஸ் நடந்ததுக்கப்புறம் எப்படியாச்சும் ஸ்டாப் பண்ணிருவாங்க அப்படின்னு தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். நானுமே இந்த புக் படிக்கிறப்ப ஃபர்ஸ்ட் கொலை ஏ கொலை நடந்துருச்சு, பி மர்டரும் நடந்துருச்சு. சி மர்டர எப்படியாச்சும் அவங்க தடுத்துருவாங்க அப்படின்னு தான் வந்து நானும் நினைச்சேன். ஆனா பைரட்டால வந்து அத தடுக்க முடியல. இந்த மாரி பிரெடிக்டபிலிட்டிய வச்சே வந்து நம்மள டென்ஷன்லயே வச்சிருப்பாங்க. அடுத்தது இதுதான் நடக்க போகுதுன்னு நம்மளுக்கு தெரியும். அது தெரிஞ்சிருந்துமே வந்து அந்த டென்ஷன் வந்து எங்கேஜ் பண்ணது வந்து ஒரு கிளவர் ரைட்டிங் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். லாஸ்ட்டா எனக்கு ரொம்ப புடிச்ச விஷயம் பாய்ரட்டோட அந்த திங்கிங் பேட்டர்ன். நம்ம எல்லாருமே இத படிச்சுக்கிட்டு இருக்கப்போ, ஓகே ஏ,பி,சின்னு ஒரு மர்டர் நடக்குது. இந்த பேட்டர்ன்ல மர்டர் நடக்குது. இதுக்கு யாரெல்லாம் வந்து ஃபில் ஆகுறாங்க அப்படின்னு பார்க்கறத விட்டுட்டு, ஏன் ஒருத்தன் ஏபிசிங்கிற பேட்டர்ன்ல கொலை பண்ணணும்? யார வேணா அவன் நினைச்சா கொலை பண்ணலாம்ல. ஏன் ஸ்பெசிஃபிக்கா ஏங்கிற ஒரு பெர்சன ஏங்கிற ஒரு பிளேஸ்லயும், பிங்கிற ஒரு பெர்சன பிங்கிற பிளேஸ்லயும்ங்கிற மாரி கொலை பண்ணணும்னு கேள்வி கேட்பாரு.
அந்த கொஸ்டின் ஸ்டார்ட் ஆகுறப்பயே நம்மளுக்கு தெரியும், இது வந்து நம்ம யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு எண்டிங்கா தான் போய் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த திங்கிங் ஷிஃப்ட் வந்து படிக்கிறப்ப நம்மளுக்கே இருக்காது. ஆனா பாய்லட்டுக்கு வந்து எங்கேயோ இருந்து வந்து அவரு கனெக்ட் பண்ணுவாரு. அந்த ஸ்பேஸ்லாம் ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்துச்சுன்னு சொல்றத விட, இது ஏன் வந்து அகதா கிறிஸ்டியோட பாய்லட்டால மட்டும் தான் முடியுங்கிறதுக்கு ஒரு ப்ரூஃபாவே இருந்துச்சு அந்த இடம்லாம். ஆனா இந்த புக்ல எனக்கு ஒர்க் அவுட் ஆகாத விஷயங்கள்னு சில விஷயங்கள் இருக்கு. அதையும் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மிட் போர்ஷன் லேக் கண்டிப்பா தெரியுதுங்க. ஏன்னா 3 மர்டர்ஸ் நடக்குது. 3லயுமே ஒரே மாரி இன்வெஸ்டிகேஷன் போகுது. எந்த ஒரு க்ளூஸுமே இல்ல. எதையுமே உங்களால கனெக்ட் பண்ண முடியலங்கிறப்ப, இந்த 3 மர்டர்ஸும் வந்து ரிப்பிட்டிட்டிவா இருக்கு. இன்வெஸ்டிகேஷன்ஸ் ரிப்பிட்டிட்டிவா இருக்கு. கேரக்டர்ஸ் ரிப்பிட்டிட்டிவா இருக்கனால நம்மளுக்கு ஒரு மாரி போர் அடிக்க ஆரம்பிக்குது. நீங்க அகதாவோட புக்ஸ் எல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 3/4 புக்கு என்ன பெர்ஸ்பெக்டிவ்ல எங்கேயோ போகும். கடைசி ஒரு 20% 25% கடைசி ஒரு 10 சாப்டருக்குள்ள கதைய ஃபுல்லா கொண்டு வந்து ஒரு கலக்கிய போட்டு முடிச்சுருவாங்க. இப்படிதான் அவங்க ஸ்டைலே இருக்கும். அதனால அந்த பைரட் திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ற வரைக்குமே வந்து நம்மளுக்கு கொஞ்சம் லாகியா தான் ஃபீல் ஆகுது. ரிப்பிட்டிட்டிவா நெறைய போர்ஷன்ஸ் எனக்கு ஃபீல் ஆச்சு. அடுத்தது வந்து எமோஷனல் டெப்த். இதுல செகண்ட் மர்டர் நடக்கிறப்ப ஒரு பொண்ணோட மர்டர் நடக்கும். அவரோட ஹஸ்பண்ட் பெட்டி பெர்னார்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அவருக்கு மட்டும் தான் கொஞ்சம் எமோஷனல் ஸ்கோப் குடுத்த மாரி இருந்துச்சு. அது எனக்கு நல்லா எமோஷனலா கனெக்ட் ஆச்சு. அது தவிர ஃபர்ஸ்ட் ஒரு மர்டர் நடந்திருக்கும் அலைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கலாம் வந்து எமோஷன்ஸ இன்னும் ஸ்ட்ராங்கா பில்ட் பண்றதுக்கு நெறைய ஸ்கோப் இருந்தும் வந்து அகதா பில்ட் பண்ணாத மாரி இருந்துச்சு. பெரும்பாலும் அகதா கிறிஸ்டி புக்ஸ்ல வந்து நம்ம வைக்கிற ஒரு குறை இதுதான். எமோஷனல் கனெக்ட் பெருசா இல்ல. என்னதான் நீங்க லாஜிக்கலா வந்து இந்த கேஸ் இப்படிதான் முடியும்னு நீங்க அது ஒரு கிரைம் த்ரில்லர் மாரி பார்த்தாலும், கொஞ்சமாச்சும் எமோஷனல் கனெக்டிவிட்டி இருந்தா தான் இந்த மர்டரர வந்து எப்படியாச்சும் புடிச்சிரணுங்கிற தாட் நம்மளுக்கு உள்ள வரும். அது இல்லன்னா இது வந்து இது எப்படி பண்ணாங்க அப்படிங்கிற மாரி தான் நம்மளுக்கு யோசிக்க தோணுமே தவிர, இந்த ஜஸ்டிஸ் இந்த பக்கம்லாம் நம்ம போவே மாட்டோம். ஆனா இந்த புக்ல எனக்கு இருந்த பிரச்சனை வந்து எமோஷனல் டெப்த்துக்கான ஸ்கோப் இருந்துமே அத வந்து இவங்க யூஸ் பண்ணலையோ அப்படிங்கிற மாரி தான் எனக்கு தோணுச்சு. 3 வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாரி இது வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் எண்டிங் தான். இந்த ட்விஸ்ட்ட வந்து மோஸ்ட்லி 10 பேர் படிக்கிறீங்கன்னா, அதுல 9 பேர் கெஸ் பண்ணியிருக்கவே மாட்டோம். ஆனா இந்த ட்விஸ்ட் வந்து ஆல் ஆஃப் அ சடன் வந்து போர் பண்ண மாரி இருந்துச்சு. டக்குனு ஒரு சிங்கிள் சாப்டர்ல, சிங்கிள் பேஜ்ல வந்து எல்லாத்தையுமே முடிச்சுட்டு, இவன் தான் கில்லர் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ற மாரி இருந்துச்சு. திடீர்னு அந்த ட்விஸ்ட் வந்து இவங்க தான் மர்டரர்ன்னு சொல்றப்ப நம்மளுக்கு சர்ப்ரைஸ் வராம ஒரு கைண்ட் ஆஃப் டிஸ்பிலீஃப் இதெல்லாம் ரியலிஸ்டிக்கா நடக்குமா? அப்படிங்கிற மாரி ஒரு கொஸ்டின்குள்ள போயிடுறோம். இதுக்கெல்லாம் மேபி அந்த கேரக்டருக்கு இன்னும் கொஞ்சம் டெப்த் குடுத்து அவங்க சைட் ஆஃப் ஸ்டோரிய கொஞ்சம் சொல்லியிருந்தாங்கன்னா, இன்னும் கொஞ்சம் கன்வின்சிங்கா இருந்திருக்கும். என்னதான் இந்த ட்விஸ்ட் வந்து சாட்டிஸ்ஃபையிங்கா இருந்தாலும், நம்மள ரொம்ப கன்வின்ஸ் பண்ணல. மர்டர் ஆன் த ஓரியன்ட் எக்ஸ்பிரஸ்ல இருந்த எண்டிங் மாரி இது நம்மள கன்வின்ஸ் பண்ணல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் இந்த பானா ஒரு கேரக்டர வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தேன்ல. அந்த கேரக்டர வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளா எழுதிட்டாங்க. ரொம்ப கன்வின்சிபிளா வந்து இருக்கணுங்கிறதுக்காக இந்த வீக்னஸ்லாம் வச்சு எழுதுன மாரி இருந்துச்சு. அது வந்து கம்ப்ளீட்டா ஸ்டேஜ்டா தான் வந்து ஃபீல் ஆச்சு. என்னதான் அந்த கேரக்டர் அவங்க நல்லா யூஸ் பண்ணியிருந்தாலும், அந்த கேரக்டர் நல்லா யூஸ் பண்ணாங்கங்கிறத விட, நல்லா யூஸ் பண்ணணுங்கிறதுக்காகவே அந்த கேரக்டர் எழுதுன மாரி இருந்துச்சு அப்படின்னு தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. வெர்டிக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஏபிசி மர்டர்ஸ் ஒரு நார்மல் மர்டர் மிஸ்டரி கிடையாது. இட்ஸ் அ மாஸ்டர் கிளாஸ் ஆன் மிஸ்டைரக்ஷன். நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி படிக்கிறப்ப எல்லாமே லாஜிக்கலா இருக்கும். எல்லாமே கரெக்ட்டா ஃபீல் ஆகும். ஆனா எங்கேயோ ஏதோ மிஸ் ஆகுது அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு வந்து உங்களோட திங்கிங்க சேலஞ்ச் பண்ற மாரி ஸ்டோரீஸ்லாம் பிடிக்கும். சடன் ட்விஸ்ட் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அன்எக்ஸ்பெக்டட் எண்டிங் இருக்க புக்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, கண்டிப்பா இந்த புக்க வந்து நீங்க ஒரு தடவையாச்சும் படிச்சு பாருங்க. என்ன பொறுத்தவரையும் சில பிரச்சனைகள் இருந்தாலும், சில விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆகாம போனாலும், இந்த அன்கன்வென்ஷனல் ரைட்டிங், அன்எக்ஸ்பெக்டட் எண்டிங்காகவே வந்து இது ஒரு ரொம்ப நல்ல புக் அப்படின்னு நான் சொல்லுவேன். இதே மாரி இன்னும் புக்ஸ பத்தி நெறைய தெரிஞ்சுக்கணும்னா, கண்டிப்பா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. த்ரில்லர் ஃபேன்ஸ் யாராச்சும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணி இந்த புக்க கண்டிப்பா படிக்க சொல்லுங்க. தட்ஸ் ஆல் கைஸ். இன்னொரு வீடியோல இன்னொரு நல்ல புக்கோட சந்திப்போம். பாய்.